தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருள் தரும் பலியிரு ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிற வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, வயநாட்டில் துன்பப்படுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக, அகால மரணமடைந்திருக்கின்ற ஏராளமானவர்களுக்காக அன்னையிடம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நிகழாத வண்ணம் ஆண்டவரது அருளை வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் தான் நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய உறவு பலப்படுகிறது. அந்த நேரங்களை உதறி தள்ளியதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரின் நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எம்மஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. உயிர் அனைத்திற்கும் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருக்க உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்கு நீர் படைத்தவற்றை புதுப்பித்து அவற்றை பயன்படுத்தி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை இவ்வாறு நான் சோதித்தறியப் போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவரை நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 78 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழிய செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர்
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்பொழுது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகின்றீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளங்களை காட்டுகின்றீர்? அதற்காக என்ன அரும் செயல்கள் செய்கின்றீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல,
வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொதுக்காலத்தின் 18வது ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். கடந்த வாரம் உணவு உறவு என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்று இந்த வாரம் உணவு இயேசுவில் உறவு என்று பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மன்னா என்ற உணவை பாலை நிலத்தில் கொடுத்ததாக முதல் வாசகத்திலே நாம் படித்தோம். எலியாவும் அதே போன்று உணவு கொடுத்ததாக போன வாரம் நாம் படித்தோம். ஆக பசியை தீர்த்தார் இறைவன், உறவை வளர்த்தார் என்று பார்த்திருக்கிறோம். இந்த அடிப்படையில்தான் நம்முடைய திருத்தலத்தில் கூட கடந்த 6-7 மாதங்களாக திருத்தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏறக்குறைய 12 கிராமங்களுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் வயது முதிர்ந்தவர்களும் நோயாளிகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமாக நம்முடைய பேராலயத்திலிருந்து ஏறக்குறைய 450 பேருக்கு மதியம் வண்டியிலே சென்று நாங்கள் உணவு கொடுத்து வருகிறோம். அது உங்களுடைய அருமையான நன்கொடையால் தான் என்பது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்களும் அதில் பங்கெடுக்கிறீர்கள். உணவு கொடுத்து உறவை வளர்ப்பதற்கு நாம் இங்கே இருக்கிறோம். அதே போன்று தான் இப்பொழுது வயநாட்டிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் இதைத்தான் நாம் பார்க்கிறோம். உணவிலிருந்து அனைத்தையும் கொடுத்து உறவை வளர்க்கிறோம். இந்த உறவை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறப்பாக சொல்லுகிறார். வெறும் காசு பணத்தையோ அல்லது வெறும் உணவையோ கொடுத்து உறவை பெறுவதை விட அவரில் இணைந்து அவரோடு சேர்ந்து இந்த உறவை பலப்படுத்துவதற்கான வழியை இன்று ஆண்டவர் சொல்வதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அதே உணவு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. எப்படி? உணவு கொடுப்பவர் கடவுள், உணவாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரே சொல்லுகிறார் என்ற நற்செய்தி வாசகத்தில், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, தாகமே இராது என்று அவர் சொல்லுகிறார். அதாவது மோசே காலத்தை விட, எலியா காலத்தை விட இந்த காலம், இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் மிகச் சிறப்பானது என்று வரிகளுக்கிடையே புனித யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார். இயேசுவின் காலம் அருளின் காலம், ஆசீரின் காலம், முழுமையான பகிர்வின் காலம், புரிந்து கொண்டு உறவை வளர்க்கின்ற காலம் என்று ஏனோதானோ என்று நீங்கள் முணுமுணுத்தீர்கள் என்பதற்காக ஆண்டவர் கொடுத்த அந்த காலத்தை விட, பஞ்சத்திலே வாழ்ந்த பொழுது எலியா கொடுத்த அந்த நிகழ்வை விட புரிந்து அறிந்து அன்போடு அருளோடு கொடுக்க வேண்டிய காலம் இது என்பதை ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக யோவான் வரிகளுக்கிடையிலே சொல்லுகிறார். இதைத்தான் புனித லூக்கா மிக தெளிவாக சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி
4வது அதிகாரம் 16-20 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். தன் சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு சென்றார். அவரிடம் ஏசாயாவினுடைய ஏட்டுச் சுருள் கொடுக்கப்படுகிறது. அதில் அவர் படித்த அந்த பகுதி தான் இயேசுவில் நாம் எப்படி உறவு கொள்ள முடியும் என்பதற்கு அடித்தளமாக அமைகிறது. யோவான் மறைமுகமாக சொன்னதை லூக்கா தெளிவாக சொல்வதை உங்களுக்கு காட்டுகிறேன். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. நற்செய்தி பசியை அவர் தணிக்கிறார். சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என்று விடுதலை பசியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தணிக்கிறார், தீர்க்கிறார். பார்வையற்றோருக்கு பார்வை தந்து அவர்களது ஆவலை பெருக்கிறார். ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை தந்து விடுதலை என்னும் பசியை அவர்களுக்கு தணித்து அவர்களை உருவாக்குகிறார். ஆக மனிதநேய பண்புகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கி சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ முடியும் என்பதை மறைமுகமாக சொல்லுகின்ற உறவுதான் இயேசுவில் நாம் கொள்ளுகின்ற உறவு. ஆக ஆண்டவர் அருள் புரிகின்ற இந்த ஆண்டில், இந்த அருள் நிறைந்த ஆண்டில் மாண்பு என்னும் பசியை அவர் தீர்க்கிறார். மனிதர்கள் மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்பு பசியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்து தணிக்கிறார். முழு மனித ஆன்மநேய பசியையும் அவர் தருகிறார். வெறும் சாதாரண பசியையும் சமூக பசியையும் அவர் தீர்க்கவில்லை. அதோடு கூட இறுதியிலே நாம் படிக்கிறோம், ஆண்டவரின் அருள் பொழியும் ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்கவும். முழு ஆன்ம நேய பசியையும் ஆண்டவர் தருகிறார், அவர் தீர்த்து விடுகிறார். ஆகவே ஆண்டவரில் கொள்ளும் உறவு நமக்கு அருமையான உறவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நாம் கொள்ளுகின்ற உறவு மகிழ்ச்சியை தருகின்ற உறவு. ஆகவே தான் அங்கே நாம் பார்க்கிறோம், உணவு இயேசுவில் உறவு. போன முறை வெறும் உறவு என்று பார்த்தோம், இப்பொழுது இயேசுவில் உறவு என்று ஒரு படி மேலே செல்லுகிறோம். ஏனென்றால் அவர் நற்கருணையை பற்றி இன்னும் 1-2 வாரங்களிலே சொல்லப் போகிறார். அதற்காக தன்னுடைய சீடரை மிக அழகாக அவர் தயாரிக்கிறார். ஆக இப்பொழுது இயேசு இருக்கின்ற இந்த காலம் அருளின் காலம். அறிந்து புரிந்து தெரிந்து மனித மாண்பை உயர்த்துகின்ற மனிதன் ஒவ்வொரு மனிதனும் இயங்குகின்ற அந்த மனித மாண்பை தீர்க்கின்ற அந்த பசியை இறைவன் நமக்கு தந்து தீர்க்கிறார், புரிந்து கொள்ள சொல்லுகிறார். மோசே எலியாவை விட, அவர்கள் தந்த உணவை விட இறைவன் இன்று தந்திருக்கின்ற இயேசு வழியாக தருகின்ற அந்த உணவு மிகச் சிறப்பானது. அவர் தந்திருக்கின்ற அந்த உறவு, இயேசுவில் உறவு மிக அழகானது, அழுத்தமானது என்று யோவான் இன்று நமக்கு சொல்லுகிறார். யூதர்கள் இந்த உறவை புரிந்து கொண்டார்களா? இல்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் பழையவர்களாகவே இருந்தார்கள், பழைய மனிதர்களாகவே வாழ விரும்பினார்கள். ஆகவே தான் அவரிடம் கேட்கிறார்கள், ஏதாவது ஒரு அடையாளம் காட்டும் என்று அவரிடம் கேட்டார்கள். இந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள இயேசுவில் அவர்கள் வாழ வளர விருப்பமில்லாதவர்களாக இருந்தார்கள். மனித மாண்பை தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. பிறரோடு சேர்ந்து உழைத்து ஒன்றாக ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே தான் அவர்கள் இயேசு நானே அந்த உறவு என்று சொல்லுகின்ற பொழுது, நானே அந்த வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்மிலும் பலர் இப்படித்தான் வாழுகிறோம், சந்தேகப்படுகிறோம், அடையாளம் கேட்கிறோம், இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறோம். ஒருவேளை ஒரு சிலர் பழைய வாழ்க்கையிலிருந்து, 2வது வாசகத்தில் நாம் புனித பவுலடியார் அதைத்தான் சொல்லுகிறார், பழையவைகளை களைந்து விட்டு புதியவர்களாக மாறுங்கள், ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய இரத்தத்தால் நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி புதியவர்களாக மாறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிக்கல் வருகிறது. அதைத்தான் இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியாரமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அங்கேதான் தடுமாறி போகிறோம். யாராவது ஒருவர் ஒரு தவறு செய்துவிட்டு நான் தவறு செய்து விட்டேன் என்று வந்து சொல்லுகின்ற பொழுது என்னென்ன கேள்வி கேட்குறோம் பாருங்க. தெரியாமலாம் செஞ்சிருப்ப, நீ இப்போ வந்து நடிக்கிற, நீ நாடகம் போடுற, ட்ராமா பண்ணுற,
பிலிம் காட்டுற என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நாம் அவர்களை சித்திரவதைப்படுத்துகிறோம் என்று பாருங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வதற்கு பதிலாக அதை விட அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை நாம் சின்ன பின்னமாக்குகிறோம். பழையதுதான் எங்களுக்கு வேண்டும், இறைவன் மன்னா கொடுத்தார், எலியா கொடுத்தார், அதுதான் எங்களுக்கு வேண்டும் என்ற விதத்தில் இவர்கள் பேசுகிறார்கள். வனாந்தரத்தில் இருக்கிறோம், ஆகவே அவர் செய்ததைப் போல நீரும் செய்யும் என்று ஆண்டவரிடம் சூசகமாக சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கடந்து என்னை நம்புகிறவர்கள், என்னில் விசுவாசம் கொள்கின்றவர்கள் ஒரு நாளும் பசி இல்லாமல் இருப்பார்கள், தாகம் இல்லாமல் இருப்பார்கள், இதுதான் உறவு என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாமும் துன்பங்கள் வேதனைகள் என்று வருகின்ற பொழுது எவ்வளவு ஏமாந்து போகிறோம் என்று பாருங்கள், எவ்வளவு சலிப்போடு நம்முடைய வாழ்வை நகர்த்துகிறோம் என்று பாருங்கள், அந்த ஆண்டவரிலே முழுமையான உறவு கொள்ள எவ்வளவு தடுமாறுகிறோம் என்று பாருங்கள். அவருக்கு எதிராகத்தான், அவருக்கு எதிரே தான் அவர் இருந்தார், அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். இருந்தாலும் அவர் அடுத்த நிலைக்கு, இந்த உறவு என்பது எண்ணில் இருக்கிறது, வல்ல செயல்கள் என்பது எண்ணில் இருக்கிறது, மோசேவில் அல்ல, எலியாவில் அல்ல, கடவுள் என்படியாக இப்பொழுது அதே அற்புதங்களை செய்கிறார் என்று எண்ணில் உறவு கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, வேண்டாம், அவர் பொழிந்ததைப் போல பொழி, எலியா கொடுத்ததைப் போல பழுகி பெருகச் செய் என்று அவரிலே உறவு கொண்டு இன்னும் அதிகமான ஆற்றலை பார்த்து அவரில் நம்பிக்கை கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். பல நேரங்களில் நாமும் அப்படித்தான் தடுமாறி போகிறோம். ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி வழக்கம் போல உற்சாகப்படுத்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். அவர் இருந்தது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில். அவரும் அவருடைய குழந்தைகள், மனைவி, குழந்தை, 2 குழந்தைகளோடு வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு அடுத்த அறையில் ஒரு வயது முதிர்ந்தவர் தன்னுடைய மனைவியோடு இருந்திருக்கிறார். அவர்கள் இருவருடைய பிள்ளைகளும் ஒருவர் ஆஸ்திரேலியாவிலும் மற்றவர் அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள். தேவையானதெல்லாம் அவர்கள் அங்கிருந்து அனுப்புவார்கள். அவர்களுக்கென்று ஒரு பெண்மணி உதவி செய்தால் இருவரும் ஒன்றாக இருந்தார்கள். அந்த பெண்மணி தான் அவர்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாள் அந்த பெண்மணி, ஐயா நான் ஊருக்கு போகிறேன், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போகிறேன், அவர் உங்களை பார்த்துக்குவார் என்று சொன்னார். சரி என்றார்கள். இவரும் போனார். அவர்கள் ஊருக்கு போனவுடன் இவர்தான் அந்த குடும்பத்தை, பெரியவர்களை பார்த்து கொண்டார். 1 நாள் ஆகியது, 2 நாள் ஆகியது, 1 வாரம் ஆகியது, 1 மாதம் ஆகியது, அந்த பெண்மணி வரவே இல்லை. இவர்களுக்கு இது ஆடட் பேர்டன். இருந்தாலும் விடாமல் அவர்களுக்கு, அந்த பெரியவர்களுக்கு உதவி செய்தார்கள். ஒரு நாள் இருவருமே திடீரென்று இறந்து விட்டார்கள். இவர் செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் முறையாக செய்தார். எல்லாம் அவர்களுக்கு இருவருக்குமே ஒரே நேரத்தில் ஆண்டவர் அழைப்பு விடுத்திருப்பார் போல் இருக்கிறது. இறந்து விட்டார்கள். அங்கிருக்கின்ற பிள்ளைகளுக்கு இவர் தெரிவித்தார், உங்கள் பெற்றோர் இருவரும் ஒன்றன் பின் ஒன்றாக 2-3 மணி நேரத்திற்குள் இறந்து விட்டார்கள் என்று மருத்துவம் சொல்லுகிறது என்று சொல்லி ஏற்பாடு செய்தார். எல்லாம் முடிந்தது. அவர்கள் எங்களால் வர முடியவில்லை, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதையும் இவர் மனம் கோணாமல் ஏறக்குறைய 1 வருடம் அவர்களோடு இருந்ததால் அதையும் செய்து முடித்தார். பிறகு ஒரு நாள் அவருடைய பேங்கிலே திடீரென்று ஒரு பெரும் தொகை அனுப்பப்பட்டிருந்தது. அது 2 பிள்ளைகளும் சேர்ந்து அவருக்கு கொடுத்த ஏறக்குறைய 4 லட்சம் அவருக்கு நன்கொடையாக தருகிறோம் என்றார்கள். இவர் அப்படியே அந்த 4 லட்சத்தையும் அவர்களிடமே திருப்பி அனுப்பிவிட்டு, நான் உங்கள் பெற்றோரை உங்களுக்காகத்தான் பார்த்து கொண்டேன், கடைசியிலே அவர்கள் எழுதி வைத்ததை நான் உங்களிடம் சொல்லவில்லை, அதை சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி, இதுதான் அவர்கள் எழுதியிருந்தது, எங்கள் பிள்ளைகள் எங்களோடு இல்லாவிட்டாலும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்களை பார்த்து கொண்டீர்கள், மிக்க நன்றி என்று அவர்கள் எழுதியிருந்தார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு இல்லாவிட்டாலும் நீங்கள் எங்களை ஒரு பிள்ளை போல பார்த்து கொண்டீர்கள், ஆகவே உங்களுக்கு நன்றி என்று எழுதியிருந்தார்கள். அவர் இங்கே வந்து என்னிடம் இந்த கதையை சொல்லி, ஃபாதர் நான் செஞ்சது சரியா தவறான்னு எனக்கு தெரியல, பணத்தை அனுப்பியது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். வருத்தமோ இல்லையோ, செய்ய வேண்டியதை கிறிஸ்துவனாக கிறிஸ்துவில் உறவை வைத்து அவர் இதை செய்தார். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நான் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே சொன்னேன். சாதாரண பசியை தீர்த்தார், விடுதலை
ஒடுக்கப்பட்டோர் என்று மனித மாண்பு என்ற அந்த பசியையும் இறைவன் தீர்த்தார். இறுதியாக ஆன்மநேய ஒருமைப்பாட்டில் நம்மை தீர்த்தார். ஆன்மநேயத்தில் நம்மை ஒன்றிணைத்தார். அந்த இறைவன் இன்றும் உங்களையும் என்னையும் அன்னை வழியாக அந்த வாழ்வுக்குத்தான் அழைக்கிறார். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக யோவான் எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசுவில் கொள்ளும் உறவை பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 1:12. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். நாம் எல்லோரும் அவருடைய குழந்தைகள். இதைத்தான் நாம் மிக அழகாக திருத்தூதர் பணிகள் 17:28 படிக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். நாம் எல்லோரும் அவரது குழந்தைகள். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலே தான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உறவு இயேசுவில் இருந்தால் அருமையும் அழகையும் ஆற்றலையும் பெற்று வாழ முடியும். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வாழ்ந்து காட்டிய அன்னை மரியாளிடம், தன்னுடைய மகனையே பற்றி சுற்றி சுற்றி வாழ்ந்த அந்த தாயிடம் நமக்காக, நம் குடும்பங்களுக்காக வாழுவோம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, இயேசுவில் உறவை பெருக்குகின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்று இன்னும் சிறப்பாக வயநாட்டில் இயேசுவினுடைய உறவிலிருந்து பிரிந்து போன அகால மரணம் அடைந்த சகோதர சகோதரிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். என்றும் நம்மை அன்பு செய்கின்ற இயேசுவின் வழியாக அவரில் உறவு கொண்டு நமக்கு தேவையானவற்றை சொல்லி ஜெபிப்போம். உண்மையின் நாயகனே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருச்சபை பெரும் தலைவர்களை ஆசிர்வதியும். உம் அன்பு பணியினை அகில உலகின் எல்லா மாந்தருக்கும் வேறுபாடின்றி பணியாற்றிட தேவையான எளிய மனதினை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை கொள்வோரை சூழ்ந்து நிற்கும் பேரன்பு தெய்வமே, எம் நாட்டு தலைவர்கள் தீய சக்திகளின் வெளிப்பாடுகளான பேராசை, பொறாமை, தன்னலம் ஆகியவற்றை முற்றிலுமாக நீக்கி மக்களின் வளர்ச்சிக்காக உழைத்திட தேவையான நல் மனதினை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பளிக்கும் நாயகனே எம் இறைவா, இயற்கை பேரிடரால், நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கினால் உயிரை இழந்து உறவுகளை பிரிந்து
அடிப்படை தேவைகள் அனைத்தையும் இழந்து வாடும் வயநாட்டு மக்களை கண்ணோக்கியருளும். அவர்களுக்கு நீரே அடைக்கலமாகவும் ஆதரவுமாகவும் உறுதுணையுமாய் இருந்து பழைய நிலைமையை அடைய நீரை வழி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் நாயகனே எம் இறைவா, உம் அன்னையின் மேலுள்ள அளவற்ற அன்பினாலும் பக்தியினாலும் நிரப்ப பெற்று இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் சிபிக்கும் உம் பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் நன்றி எறிதல்களையும் ஏற்று அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையான உணவை வழங்குபவரே இறைவா, அன்றாடம் நற்கருணை கொண்டாட்டத்தில் திருவிருந்தை உட்கொள்ளும் போது உம்மோடு உள்ள உறவை பலப்படுத்தி புதிய படைப்புகளாக உருமாற்றம் அடைந்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்களித்தோமோ அவர்கள் அனைவரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும், திருமண வரன் வேண்டி காத்து கிடக்கக்கூடியவர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்துவிட நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நோயாளிகளுக்காகவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும், திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்றவராகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா, காணிக்கை ஏற்றிடுவாய். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நினைவான கொடையாக மாற்ற உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவான், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக அன்னையின் பேராலயத்திலே வாரத்தின் முதல் நாளாகிய இன்று நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டார். இவ்வாறு நீர் உம் மக்களிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருள் பொழிந்தீர். ஆகவே வான தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவிழா நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ், எல்லா அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்பித்தவாறு அவரது அன்பு அரசு வர வேண்டும் என்றும் நம் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் ஆசீர் என்றும் இருக்க வேண்டும் என்றும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் வயநாட்டில் அனைத்தையும் இழந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. இதை அருந்திடவாரி நல்லாசிகள் பாரி, இதை அருந்திடவாரி நல்லாசிகள் பாரி. உயிரை உணர்வாய் உனக்காய் எனக்காய் தன்னை தரும் விருந்து. உலகம் வாழ உயிரை கூட தந்திடும் தலைவன். விண்ணக விருந்தேவா மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. விண்ணக விருந்தேவா மன்னகம் எழுந்து வா, மனிதர் வாழ மகிழ் உணவாய் வா. ஆன்ம உணவாய் அன்பின் வடிவாயானவரின் விருந்து, ஆற்றல் அளிக்கும் அல்லல் தீர்க்கும் அருமையான மருந்து. விதையாய் நம்மில் நுழைந்து மெல்ல மெல்ல வேர் பரப்பி விருட்சமாக உலகையாள நம்மை மாற்றுவார். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருளின் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றித்திருக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிக்க அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு